والعود دندن لي والطبل طبطبني ஹலோ அமிகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. இந்த வீடியோல நீங்க நம்ம என் கூட அப்படியே டிராவல் பண்ணுவீங்க. எக்ஸ்பெரிமெண்டலா தான் இந்த வீடியோ பண்றேன். அதை ஒருவேளை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அட்ஜஸ்ட் கரோ பண்ணிட்டு பாத்துக்கோங்க. நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக வாழ்க்கையில முறையா உருப்படியா செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் நான் நோன்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. டைம் 4:25 ஆகுது. நான் என் வாழ்நாள்லயே நான்லாம் அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சது இல்லை. அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நான் போனேன். கீழே போய் பார்த்தா குழம்புதாங்க இருக்கு, வெறும் குழம்புதான் இருக்கு. நானும் உள்ள விட்டு நோண்டுறேன், ஒண்ணும் இல்ல. காலைல 4 மணிக்கு இத்தனைக்கும் வேற என்ன பண்றது, போட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிடறது முடிஞ்சு. ஆனா என் சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவாங்க, காலைல 4 மணி எந்திரிச்சு சாப்பிட முடியாதுன்ட்டு. கறி குழம்ப எத்தனை மணிக்கு போட்டாலும், எத்தனை நைட்டு போட்டாலும், காலைல போட்டாலும் சாப்பிடலாம், எப்ப போட்டாலும் சாப்பிடலாம். இப்போ ஒன்றும் தெரியல, பெருசா ஜாலியா தான் இருக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்றேன். காலை 8:30. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலைல கிளாஸ் அட்டன் பண்ணல, போஸ்டிங் போனோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே அமிகோஸ், கிளம்பியாச்சு. இப்போ நான் அப்படியே போயிட்டு ஒரு சுத்திட்டு வரேன். எல்லா இடத்துலக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதியம் வரைக்கும் பெருசா வித்தியாசம் தெரியாது எனக்கு, ஏன்னா நான் நார்மலாவே சாப்பிட மாட்டேன். மதியத்துக்கு மேல வேணா ஏதாவது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி நான் இங்க ஒரு பேக் போட்டிருக்கேன்ல, தெரியுது. எங்க காலேஜ்லயே நான் மட்டும்தான் சைடு பேக் போட்டிருக்கேன். எவனுமே சைடு பேக் போடல. காலேஜ்லயே ஒரே ஆளா போட்டு, இதுக்கு முன்னாடி போட்டேன்னு நானுங்க, இப்ப எவனும் போடுறது இல்லை. அப்படியே தனியா தெரியுவேன் காலேஜ்ல இருந்து வந்தாலே. இந்த மாதிரிலாம் தைரியத்தை வளர்த்துக்கோங்க, வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஒரு பாயாசத்தை போட்டுற காலையிலேயே மொக்க வாங்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு போஸ்டிங் கிடையாதான். இன்னைக்கு ஓட்டினா ஆபரேஷன் தேட்டர் போனோம். ஆபரேஷன் தேட்டர் போறதுக்கு ட்ரெஸ் வேணும் தனியா. அந்த ட்ரெஸ் நான் வச்சுட்டு வந்தேன். அந்த ட்ரெஸ் என்கிட்ட இல்ல, வச்சுட்டுலாம் வரல. அந்த ட்ரெஸ் என்கிட்ட இல்ல, என்கிட்ட எது இருக்கான்னு பார்த்து கேட்டு போட்டுட்டு தான் போனோம். நான் ஓட்டி போயிட்டு உங்களை கான்டாக்ட் பண்றேன். பை பிங்க் கலர்ல நல்லா பஞ்சு மிட்டாய் கலர்ல அடிச்சு வச்சிருக்காங்களா, இப்படித்தான் எங்க இதுல அடிப்பாங்க. ஓட்டி ட்ரெஸ் மாசா இருக்கும். பச்சை கலர்ல அடிச்சா நல்லா இருக்கும், ஆனா பச்சை கலர் பிஜிக்கு. ப்ளூ கலர்ல அடிச்சாலும் நல்லா இருக்கும், ஆனா ப்ளூ கலர் சிஆர்ஆர்ஐக்கு. ரெட் கலர் நாங்க போட்டிருக்கறனால மிஞ்சி இருக்கிற கலர் இதுதான். அப்ப நர்சிங்னு கேட்காதீங்க, நர்சிங் எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட். அப்புறம் என்ன, ஓட்டி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டேன். அப்படியே போயிட்டு அங்க வேற ஒரு 2.5 மணி நேரம் நிக்க விட்டாங்க. நல்லா நின்றுட்டு இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா அங்கேயே போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஐ ஹவ் another source of energy from anywhere I don't know. மதியம் 12:45. டைம் 12 ஆயிடுச்சு. பட் ஐ அம் ஸ்டில் டூயிங் குட். ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் ஈஸி. கேஷ் கிட்டலாம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் மீ. மூஞ்சி கழுவுனா கூட வாட்டர் டிஃப்யூஸ் ஆகி உள்ள போகும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, மூஞ்சியை கையில் லைட்டாக எடுத்துட்டு அப்படி இங்கே கொஞ்சம் தடவிட்டு இருக்கேன். வெல் அண்ட் குட். எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. மேபி ஒரு 2 மணி தாண்டினா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் வெரி ஈஸி டாஸ்க் அக்கார்டிங் டு திஸ் டைம் ஃபார் மீ. ஏய், சாப்பாடை பற்றி பேசக்கூடாது. நோம்பு இருக்கும்போது இவங்க என் கூட சேர்ந்து நோம்பு வச்சிருக்காங்க. அப்போ ஃபுல்லாக சொல்லு. பட் இப்போதைக்கு நான் மட்டும் தான் இங்கே உட்காந்துருக்கேன். இது லஞ்ச் பீரியட் அப்போ எல்லாம் லஞ்ச் சாப்பிட போயிடுவாங்க. லஞ்ச் பீரியட் அப்போ லஞ்ச் சாப்பிடாம போவாங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, ஜஸ்ட் கொஞ்சம் அங்கங்க ஒரு லைட்டா அட்ஜஸ்ட் கரோ. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. சொல்லுங்க. இந்த 12 ஹவர்ஸ்ல ஃபாஸ்டிங் இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ பேஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, அதனால எவ்வளோ நேரம் சாப்பிடாம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சுக்க முடியும். இதுதான் இந்த மந்த். நிறைய பேர் அதை மருந்து, இந்த ஃபீஸ்ட், இந்த மண்ணடி அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க மண்ணடி போனது இல்லையா? இல்ல நான் போனது இல்ல. நீங்க போனது இல்ல? நான் போனது இல்ல. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப லாஸ்ட் இயர் சாப்பிட்டு போஸ். இப்போ நீங்க நிறைய டொனேட் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிறத நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம டொனேட் பண்ணணும். இப்போ ரம்ஜான்ல ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தெரியாம உங்களுக்கே அறியாம நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா அது எந்த கணக்குல சேரும்? தெரியாம, நிஜமாவே தெரியாம குடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி சாப்பிட கூடாது. தெரியாம ஒரு மாசம் ஃபுல்லா கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரிலாம் நடந்தா தப்பு இல்ல. அப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? அப்படிலாம் கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்புறம் அது ஒரு நோம்புல கன்சிடர் ஆகாது. சரி, கடைசியா ஒரு கேள்வி. நீங்க நோம்பு வச்சிருக்கீங்களா? 3:30 ஆயிடுச்சு. ஆனா எனக்கு பசிக்கவே இல்லை. நான் மனித பிறவியே கிடையாது. நான் 2 நாள் சேர்த்து நோம்பு இருக்கலான்னு இருக்கேன் கைஸ்.
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். டைம் வந்து 4 o'clock காட்ட மாட்டேன், 3:38 தான் ஆகுது. கிட்டத்தட்ட 4 o'clock ஆயிடுச்சு. தூங்கக்கூடாதான். தூங்குனா வந்து நிஜமான ஃபாஸ்டிங் கிடையாதான். ஸோ வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காமையே நான் வந்து கடக்க போறேன். அதை நான் தூங்காம கடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண போறேன். அப்புறம் என்ன, தூங்கக்கூடாதுன்னு உட்காந்து அட்டாக் அண்ட் டைட்டன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்துச்சு. தூங்குனா வேற ஏதோ சின்னா அப்படி இப்படின்னாங்க. ஆக்சுவலா இப்ப படிக்கிற மாதிரி பிளான் வச்சிருந்தேன். ஆனா வந்து யூனோ ஒன் திங், படிச்சா நிறைய எனர்ஜி வந்து ஸோ வந்து we have to conserve energy as much as possible. இப்போ வந்து நான் வந்து ஆர்டர் வாங்குறதுக்காக கேட்டு வரைக்கும் போறேன். கேட்டே 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் அவ்வளோதான் நடக்க போறேன் நான். இப்போ 6 o'clock. நான் திருப்பியும் கேட்குறேன், வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் டூயிங் 2 days ஆஃப் ஃபாஸ்டிங் கண்டினியூஸ்லி? அவ்வளோதான், முடிச்சாச்சு. இது தண்ணி தான், வேற ஒன்றும் இல்லை. பட் ஐ ஹேவ் so much பவர் இன்சைட். இன்னைக்கு தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். நானும் அப்படியே எப்படின்ட்டு முடிச்சிட்டேன். பெருசா ஒன்றும் தெரியல. ரொம்ப வந்து ஒரு வாக் அந்த கேக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி நடுவில் தான் கொஞ்சம் லைட்டா ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஈஸியா வந்துருச்சு. ஆக்சுவலா என் ஸ்கிரிப்ட் படி நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். வீடியோ எடுக்கணும், இவங்க எப்படி இப்படிலாம் பண்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்றாங்களே. ஆனா வந்து அவ்வளவு ஒன்றும் இல்லை. ஒருவேளை 1 மாசம் தொடர்ந்து வச்சா வேணா ஒரு மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா நான் 1 நாள் தான் வச்சேன். ஒரு மாதிரி இருந்துச்சு நடுவில். ஆனா 1 மாசம் தொடர்ந்து வைக்கிறதெல்லாம் எனக்கே கூச்சமா இருந்தாலும் கூப்பிட்டு நோம்பு கஞ்சி போட்ட என்னுடைய முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா என் ரூம்மேட்டு, அவன் ஒரு முஸ்லீம் தான். அவன் தான் எனக்கு வந்து மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தான். இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீ ஆரம்பிக்கணும், இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீ முடிக்கணுங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து பிராக்டிஸ் கொடுத்தது அவர் தான். நன்றி. உங்களுக்கு வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போகலாம்.